காலையில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே மண்டை வெடிக்குது. அதுலேயும் என் ஹஸ்பண்ட்டை வந்துட்டு ஏங்க என்னங்க சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருப்பி என்கிட்ட என்னம்மா சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் காலைல டக்குன்னு என்ன யோசனைக்கு வருதோ அதான் வந்து சமைக்கிறது. அதான் இன்றைக்கி வந்து சொரக்காய் இருந்துச்சு. சரி சொரக்காய் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி வச்சுட்டு கூட வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கிறேன். என் வாழைத்தண்டு வாங்கி 2 நாள் ஆச்சு. முந்தின நாள் அறிவு இருந்திருக்கணும், க்ளீன் பண்ணி வச்சதுக்கணும். நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஐயோ என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த காலில் வெட்டி நல்ல வேலை என்னோட நேரம் நார் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதனால் டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நான் தூங்கி எழுந்திருக்கும் போது 2 வாண்டுகளும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு கொஞ்சம் சத்தங்கேத்து இந்த குட்டி வாண்டு எழுந்துச்சு வந்துச்சுன்னா பாருங்கள், அன்றைக்கி கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் லேட்டாக தான் போவாங்க. ஏன்னா இவன் வந்து பேசாமலும் விளையாட மாட்டான். வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டு நம்மக்கிட்ட தூக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். ஏற்கனவே நம்ம கிச்சனில் அவஞ்சிக்கிட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் பிள்ளைய வேலை தூக்கி வச்சுக்கிட்டு எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூக்க மாட்டேன். ஏதோ ஒன்று விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பேன். அப்படிலாம் ஹஸ்பண்ட் தான் வந்து தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க டெய்லி காலையில் என்னோட பொழப்பு போய்கிட்டு இருக்கு அவதியாக.